பெரியாரை பெட்டிக்குள் பூட்டவில்லை என்கிற தலைப்பில் ஏப்ரல் 6, 25 நாள் விடுதலையில் ராசுகுமார் என்கிற முற்போக்கு எழுத்தாளர் எழுதிய ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார்கள். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. மேலே சொன்ன கட்டுரையின் சாரம்சம் என்னவென்றால் ராமசாமியின் நூல்களை நாட்டுடைமையாக்காமல் வீரமணி செய்கிற தகிடுதத்தங்களை கண்டிக்கிறவர்களை விமர்சித்து எழுதி உள்ளார். எத்தகைய யோக்கியமான எழுத்தாளரும் ராமசாமி வீரமணி என ஆரம்பித்தாலே பொய்யும் பித்தலாட்டமும் கூடவே வந்துவிடும் என்பதை கட்டுரை நிரூபித்துள்ளது. கட்டுரையாசிரியர் எழுதியதிலிருந்து சில பகுதிகளை எடுத்து இங்கே பார்ப்போம். வீரமணி பெட்டிக்குள் எல்லாம் பூட்டி வைக்கவில்லை என இதுவரை ராமசாமியின் நூல்களை பதிப்பித்த ஏனையோரை பற்றி கூறுகிறார் மற்றும் ராமசாமி கூறியதை திரித்து பேசுவது பற்றி குறிப்பிடுகிறார். நாம் ராமசாமியை திரித்து பேசுகிறோமா அல்லது உள்ளது உள்ளபடி பேசுகிறோமா என பார்ப்பதற்கு முன் பெரியாரை பெட்டிக்குள் பூட்டி வைக்கவில்லை என சொன்னதற்கான நம் பதிலை பார்ப்போம். வீரமணியை தவிர்த்து ஏனையோர் ராமசாமியின் நூல்களை வெளியிட்டிருந்தாலும் வீரமணியிடம் இருக்கிற ராமசாமியை பொத்தி பாதுகாக்கிற அயோக்கியத்தனம் அங்கும் இருந்தால் எத்தனை பேர் நூல்களை வெளியிட்டிருந்தாலும் என்ன பிரயோஜனம். ஒரு உதாரணத்திற்கு பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதி அதனால் பெரியாரின் வரலாற்றாளர Periyar's biographer என்ற பெயரை பெற்ற கருணானந்தம் என்பவரிடமும் அதே அயோக்கியத்தனம் இருந்ததை பார்க்கிறோம். கருணானந்தம் தந்தை பெரியார் என்கிற அவரின் வாழ்க்கை வரலாற்று நூலில் ராமசாமியின் 1964 வருடத்து நினைவுகளை வரிசையாக பதிவு செய்யும்போது அவருட பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் காஃபி சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்தி பால் மோர் சாப்பிடும்படியும் இறைச்சியுணவை அதிகமாகச் சாப்பிடும் படியும் மக்களைக் கேட்டுக் கொண்டார் பெரியார் என குறிப்பிடுகிறார். அதாவது ராமசாமி காஃபி சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்தி கொள்ள சொன்னதையெல்லாம் ஞாபகமாக சொன்ன கருணானந்தம் அதே 1964 ஏப்ரல் மாதம் சொன்ன ஒரு முக்கியமான அறிக்கையை மட்டும் மூடி மறைத்து பெரியார் பெயரை சொல்கிற ஒருவனிடத்திலும் யோக்கியத்தன்மை கிடையாது என நிரூபித்தார். கருணானந்தம் மூடி மறைத்த ராமசாமியின் அறிக்கை இது தான். பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என்கிற தலைப்பில் ஏப்ரல் 23, 1964 நாள் விடுதலையில் வந்தது. பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டிக் கொண்டு வெளியே போகச் சொல்லுகிறார்கள். பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கள் என்கிறான். இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை. ஆப்கானிஸ்தானத்திற்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும். உனக்கு இங்கே என்ன வேலை. இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம். தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார். நீ தமிழனா என ராமசாமி கூறியதை முழுமையாக மூடி மறைத்துவிட்டார் கருணானந்தம். ராமசாமியின் இந்த சங்கதி முக்கியமானது இல்லையாம். கருணானந்தம் உருட்டானந்தம் என புரிந்திருக்குமே. இது தான் ராமசாமியை கட்டிக்கொண்டு அழுபவனின் யோக்கியதை. இது போல் தங்களுக்கு சாதகமானதையே ராமசாமி கூறியதென பகிருவார்கள் என்பதற்கு ஆயிரமாயிரம் உதாரணங்களை சொல்ல முடியும். அடுத்து கட்டுரையாளரின் ராமசாமியை திரித்து பேசுகிறவர்கள் என சொன்னதற்கான நம் பதிலை பார்ப்போம். ராமசாமியின் யோக்கியதையை முட்டாள்தனங்களை பற்றி பேசுபவர்களை கட்டுரையாளர் 5 விதமாக பிரிக்கிறார். 1. பார்ப்பனர். 2. இந்துப் பித்தர். 3. அடித்தள மக்களை மேலேற்ற மறுப்போர். 4. உண்மையான தமிழ் தேசியரில் சிலர். 5. அரசியலுக்காக மட்டுமே தேசியம் பேசும் சீமான். அதே போல் ராமசாமி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளாக 6 அம்சங்களை சொல்கிறார். 1. பெரியார் கன்னடியர். 2. தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பகையானவர்.
3. தமிழர் உரிமைகளை பறிக்கவே திராவிடம் என்பதை முன்னிறுத்தினார். 4. பெண்களை துய்க்கும் பொருளாக இழிவுபடுத்தினார். 5. தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று தாழ்த்தி பேசினார். 6. தமிழ்த் தேசியத்தை முன்னெடுக்கவில்லை என. பார்ப்பனர் இந்துச் சமயப் பித்தர் கடவுள் பற்றாளர் மக்களை கீழ்ப்படுத்திய மேல்நிலையினர். மாற்று அரசியல் இயக்கத்தினர் என பெரியாரோடு பகைமை கொண்டோர் அன்றும் இருந்தார்கள். இன்றும் இருக்கிறார்கள். இவர்கள் பெரியாரை ஏற்காவிடினும் அவரது செயல்பாடுகளில் உள்நோக்கம் கண்டதாக தெரியவில்லை. ஆனால் இன்று பெரியார் குறித்து எழுப்பப்படும் ஐயங்கள் அல்லது வினாக்கள் உள்நோக்கம் கொண்டவையாக அமைந்திருக்கின்றன என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. என்கிறார் கட்டுரையாளர் ஈ.வே. ராமசாமியை விமர்சிப்பவர்களை பார்த்து. ஈ.வே. ராமசாமியை விமர்சிப்பதில் என்ன உள்நோக்கம் இருந்துவிடப் போகிறது. ஈ.வே. ராமசாமிக்கும் நமக்கும் வாய்க்கால் சண்டையா. இல்லையே. நாம் ஈ.வே. ராமசாமி கூறியதென ஒரு விஷயத்தை படிக்கிறோம். சரியாக சொல்லி இருந்தால் சரி. முட்டாள்தனமாக எதையாவது உளறி இருந்தால் அறிவுள்ளவன் அதை விமர்சிக்க நினைப்பதில் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும். இந்த விஷயத்தில் பெரியாரிய பித்தர்களில் இருக்கக்கூடிய முதன்மையான தற்குறித்தனம் என்னவென்றால். ஈ.வே. ராமசாமியை விமர்சிப்பவன் பார்ப்பனராக இந்து சமயப்பித்தராக கடவுள் மற்றும் சாதி பற்றாளராக இருப்பார் என அனுமானிப்பதே அவர்கள் அறிவிலுள்ள மாபெரும் பழுது. கட்டுரையாளர் அனுமானித்த ஒருவனாகவும் நாமில்லையே. அவர்களுக்கு அறிவு நாணயமிருந்தால் ஈ.வே. ராமசாமி மீது வைக்கிற விமர்சனத்துக்கு தான் ஒழுங்காக பதில் தர வேண்டுமே தவிர. இவன் அவனாக இருப்பானோ என முட்டாள்தனமாக அனுமானிக்கக்கூடாது. அது அவனது பதில் தர வக்கற்ற அறிவையே காட்டுகிறது. ஒரே ஒரு கேள்வி. பார்ப்பனரை வைத்து திருமணம் முடிக்காதே என சொன்ன அந்த ஈ.வே. ராமசாமி. மணியம்மையை மணம் முடிக்க பார்ப்பன ராஜாஜியிடம் மானங்கெட்டு போய் ஆலோசனை கேட்டதையும். பதிவு திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பார்ப்பன ராஜாஜி சாட்சி கையெழுத்து போட வேண்டும் என ஈ.வே. ராமசாமி கோரிய பித்தலாட்டத்தையும் எடுத்து சொன்னால். சொல்பவன் கடவுள் பற்றாளராக சாதி பித்தனாக மதப் பித்தனாக பார்ப்பனராக இருப்பான் என இவர்களாகவே முடிவு கட்டுவது. அவர்கள் அறிவிலுள்ள வடிகட்டின முட்டாள்தனத்தை தானே காட்டுகிறது. ஏயா பார்ப்பனரை வைத்து திருமணம் முடிக்காதே என நீயே பிரச்சாரம் செய்துவிட்டு. சொன்னதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு பார்ப்பனரிடம் போய் ஆலோசனை கேட்கிறாயே. இது சரியா அறிவுள்ளவன் செய்கிற வேலையா இது என கேள்வி எழுப்பினால். எந்த பெரியாரிய பித்தனுக்காவது நேர்மையாக பதில் சொல்லக்கூடிய அறிவுள்ளதா. சால்ஜாப்பான பதில் தான் வரும். தொண்டர்கள் பித்தர்கள் அபிமானிகள் எப்போதும் முட்டாள்களாகத்தான் இருப்பார்கள். தலைவர்களுக்கு இருக்கிற வெறி பிடித்த தொண்டர்கள் பற்றி ஈ.வே. ராமசாமி சொன்னது. குழந்தைகளிடம் பிரியமிருப்பவர்களுக்கு அக்குழந்தைகளது மலத்தினிடமும் அசிங்கம் தோன்றுவது இல்லை. என்பது போல் மகாத்மாவிடம் இருக்கும் இருந்து தீர வேண்டிய பக்தி யினால். சில தொண்டர்கள் அவரது வார்த்தைகளின் யோக்கியதையையே உணர முடியாமல் போக வேண்டியவர்களாகி விடுகிறார்கள். குடி அரசு தலையங்கம் ஜூன் 21 1931. ஈ.வே. ராமசாமி சொன்னது மகாத்மா காந்திக்கு பொருந்தியதோ இல்லையோ ஈ.வே. ராமசாமிக்கு அருமையாக பொருந்துகிறது என்போம். ஈ.வே. ராமசாமியின் விசுவாசிகளிடம் இருந்து தீர வேண்டிய பக்தி யினால். ஈ.வே. ராமசாமியின் வார்த்தைகளின் யோக்கியதையை முட்டாள்தனங்களை முரண்பாடுகளை உணர முடியாமல் போக வேண்டியவர்களாகி விடுகிறார்கள் என்பது தானே நிஜம். கட்டுரையாளர் மட்டும் இதற்கு விதிவிலக்காகி விடுவாரா என்ன. முதலில் ஈ.வே. ராமசாமியை எப்படி ஆராய வேண்டும். ஒன்றை எப்படி ஆராய வேண்டும் என்பதை ஈ.வே. ராமசாமியே கூறுகிறார். நான் எதையும் முதலில் நன்கு தெரிந்து கொண்டு. எதையும் நிர்வாணமாக பார்த்தும் பிறகு வெளியில் எடுத்துச் சொல்லுகிறவன். ஒரு மனிதன் வர்ணிப்பது என்றால் அவன் ஆடை நாமம் இவைகளை மட்டுமல்லாமல். இவற்றுக்கு உள்ளே இருக்கின்ற அவனது கை கால் முதலிய அங்க அவயங்களை வர்ணிப்பதுதான் என்பது போல. நான் உண்மைகளை விளக்குகிறவன். மதுரை தியாகராயர் கல்லூரியில் மார்ச் 13 61 அன்று பேசியது.
நாமும் ஈவே ராமசாமியை அவ்வண்ணமே பார்த்து ஆராய்வது. அப்போது தான் உண்மையை உணர முடியும். அவ்வண்ணம் பார்க்க தவறுபவன் தான் கடவுளுக்கு பக்தனாக. தலைவனுக்கு அடிமையாக. மத ஸ்தாபகர்களுக்கு வெறியனாக இருப்பான். கடவுள் பக்தர்களிடம் இருக்கிற அடிமைத்தனம். தற்குறித்தனம் தானே தலைவர்களின் அடிமைக் கூட்டத்திடமும் உள்ளது. நாம் கடவுளுக்கு பக்தனுமில்லை. தலைவனுக்கு அடியாளுமில்லை. அதனால் மழை நீரைப் போல் தூய்மையான உண்மையை பேச முடிகிறது. அடுத்து கட்டுரையாளர் ஈவே ராமசாமி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளாக கூறியனவற்றை பார்ப்போம். 1. பெரியார் கன்னடியர். 2. தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பகையானவர். 3. தமிழர் உரிமைகளை பறிக்கவே திராவிடம் என்பதை முன்னிறுத்தினார். 4. பெண்களை தூய்க்கும் பொருளாக இழிவுபடுத்தினார். 5. தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று தாழ்த்தி பேசினார். 6. தமிழ்த் தேசியத்தை முன்னெடுக்கவில்லை என. ஈவே ராமசாமி கன்னடனோ நாயக்கரோ ஏதாகவும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி நமக்கு எந்த கவலையுமில்லை. சாதியை ஒழிக்கிறேன் என சொல்லிவிட்டு. தன் சொந்த சாதிக்காரர்களுக்காக நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள். என பெரியதாய் ஒப்பாரி வைத்தாரே அந்த பித்தலாட்டம் தான் நம் கவலை. இத்தகைய நபர் எப்படி உண்மையான சாதி ஒழிப்பாளனாக அன்றைக்கு இருந்திருக்க முடியும் என்பதே நம் சந்தேகம். அந்த சந்தேகத்தை ருசுப்படுத்தும் விதமாக தானே கோபாலகிருஷ்ணன் நாயுடுவால் நிகழ்ந்த கீழ்வெண்மணியில் நிகழ்ந்த 42 தலித் சமூக மக்கள் எரித்து கொல்லப்பட்டதற்கு பிறகான ஈவே ராமசாமியின் அறிக்கை இருந்தது. நாணயமுள்ள நபர் தந்த அறிக்கை என அதை சொல்ல முடியுமா? இத்தகைய யோக்கியதையை பின்புலமாக கொண்டுள்ள நபரை அறிவுலக ஆசானாக வைத்து கொண்டு ஈவே ராமசாமியை விமர்சிப்பவர்களை பார்த்து. அடித்தள மக்களை மேலேற்ற மறுப்போர் என சொல்வது. அவர்கள் அறிவிலுள்ள மாபெரும் வறட்சித்தனத்தை தானே காட்டுகிறது. அடுத்து திராவிட நாடு பற்றி கட்டுரையாளர் பேசுகிறார். திராவிட நாடு பிற்பாடு தமிழ் நாடு என ஈவே ராமசாமி சொல்லிக் கொண்டு திரிந்தார்தான். ஆனால் திராவிட நாடு விஷயத்தில் அவர் யோக்கியதை எப்படி இருந்தது? ஒரு தனி நாட்டை எப்படி அடைவது என்பது குறித்த அடிப்படை அறிவாவது இருந்ததா? தன்னை பொதுவுடைமைவாதி என சொல்லிக் கொண்டு. ரஷ்யாவுக்கெல்லாம் போய் வந்த ஈவே ராமசாமி. காரல் மார்க்சின் மூலதனம் மற்றும் நாத்திகர் பகத்சிங் நூல்களையெல்லாம் தமிழில் மொழி பெயர்த்த ஈவே ராமசாமி. தம் தனி நாட்டு கனவுக்கு சோஷலிஸ்ட்கள் உதவிகளையா நாடினார்? இல்லையே. பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு. போயும் மதவாதியான. மதத்தின் அடிப்படையில் தனி நாடு பெற்ற ஜின்னாவின் காலில் விழுந்து. அவர் உதவியை அல்லவா நாடினார்? ஒரு நாத்திகனான. தான் இறை நம்பிக்கையாளனிடம் தனிநாடு உதவி கோருவது சரியாக இருக்குமா என்கிற உறுத்தல் கூட இல்லை ஈவே ராமசாமியிடம். யாரை முன்னுதாரணமாக அல்லது யாரிடம் தனி நாட்டை பெற உதவி கோர வேண்டும் எனக்கூட தெரியாமல் ஈவே ராமசாமி இருந்திருக்கிறார். அந்த அறிவு குறைபாட்டினால் தான் திராவிட நாடு என முதலில் உருட்டினார். பிறகு தமிழ்நாடு என உருட்டினார். இதை உருட்டு என்கிற மலிவான வார்த்தைகளை கொண்டே கூற முடியும். புலிகளின் தாகம். தமிழீழ தாயகம் என்பது போன்ற உயர்ந்த சொற்களால் அந்த கோட்பாட்டை சொல்ல முடியாது. இறுதியாக மகளிர் குறித்த ஈவே ராமசாமி மீது வைக்கிற குற்றச்சாட்டு என கட்டுரையாளர் குறிப்பிட்டது. பெண்களை தூய்க்கும் பொருளாக இழிவுபடுத்தினார். மகளிர் உறவுகளுக்குள் உறவு கொள்ளலாம் என பெரியார் மொழிந்ததாக சீமான் போன்றோர் பிதற்றி வருகின்றனர். என கூறும் கட்டுரையாளர் மேலும் கூறியது. உலகெங்குமுள்ள பெண்ணியலாளர்களே வியக்கும் வண்ணம் மகளிர் மாண்புகளையும் உரிமைகளையும் பெருமைகளையும் சிறப்புகளையும் விளக்கிப் பெண் விடுதலை என்ற பெயரில் நூல் வகுத்த பெரியார். பெண்களைச் சிறுமைப்படுத்துவதாக பேசவும் துணிந்துள்ளனர் என்கிறார். உலகெங்குமுள்ள பெண்ணியலாளர்களே வியந்து போனார்களாம். பெட்ரன் ரசலின Marriages and Morals நூலிருந்து சிலவற்றை எடுத்து கொண்டு. பெண் ஏன் அடிமையானாள் என எழுதிய ஈவே ராமசாமி. பெண்களை தூய்க்கும் பொருளாக இழிவுபடுத்தினாரா அல்லது கருதினாரா என அவரின் 2 கருத்துக்கள் வாயிலாக பார்ப்போம்.
ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம். வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது. ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து. வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால். அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து. சுகம் பெற்று கொண்டு போவார்கள். ஒரு 10, 20 பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும். யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள். விடுதலை மார்ச் 2 1969. ஈ.வே. ராமசாமியின் இந்த பேச்சுக்களுக்கு மேல் வேறென்ன வேண்டும். பெண்களை துய்க்கும் பொருளாக மட்டுமே கருதினார் என்பதனை நிரூபிக்க. தம் இச்சையை தீர்த்து கொள்ளத்தானே பெண் விடுதலை என உரைத்தது. அதனை தானே அவர் பெயரை சொல்லிக் கொண்டு இன்று பலர் அறுவடை செய்கிறார்கள். ஆண்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டுமாம். இவ்வாறாக இந்த விஷயத்திற்காக வாரி இறைக்க வாம். சிக்கனாவாதி ஈ.வே. ராமசாமி இதற்கு மட்டும் நிறைய செலவு செய்திருப்பார் போலும். பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து. சுகம் பெற்று கொண்டு போவார்களாம் என பெண்ணியவாதி ஈ.வே. ராமசாமி கூறுகிறார். பெண்களை ஈ.வே. ராமசாமி துய்க்கும் பொருளாக இழிவுபடுத்தினார். என்பதற்கு இதனைவிட வேறென்ன சாட்சியா வேண்டும். இவ்வாறாக ஒழுக்கங்கெட்ட வாழச் சொல்லி தூண்டிவிடும் ஈ.வே. ராமசாமி தான் கடவுள்களிடத்தில் ஒழுக்கம் இல்லை என கவலைப்பட்டார். இல்லாத கடவுள்களிடம் ஒழுக்கத்தை தேடிய ஈ.வே. ராமசாமி. இருக்கிற மனிதர்களுக்கு என்ன மாதிரியான மானக்கேடான வாழ்க்கை முறைக்கு தயார்படுத்துகிறார் பாருங்கள். கைத்தட்ட 4 முட்டாள்கள் இருந்தால். எவ்வளவு மானக்கேடான விஷயத்தையும் சுலபமாக பேசிவிட முடியும் போலும். மேலும் ஈ.வே. ராமசாமி சொன்னது. ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ. அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும். என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம். என்னே அடிமைத்தனம். விடுதலை அக்டோபர் 11:48. ஆக ஒழுக்கத்தை பற்றி வாய் கிழிய பேசிய ஈ.வே. ராமசாமிக்கு. அடுத்தவன் மனைவியை ஏன் நினைக்க வேண்டும். மனதால் அனுபவிக்க துடிக்க வேண்டும் என்கிற அறிவு மட்டும் கடைசிவரை வரவே இல்லை. ஒரு பெண்ணை உற்று நோக்குவது. உனக்கு ஒழுக்கக்கேடாக தெரியவில்லை என்றால். நீ என்ன பெரிய மனுஷன். பெண்களை இப்படி பூட்டி வைக்கிறார்களே. முக்காடிட்டு மூடுகிறார்களே என்றெல்லாம் விசனப்பட்டு. பெண் ஏன் அடிமையானாள் என நூல் எழுதிய ஆசாமிக்கு. நாம் காமமுற்று மனதால் அனுபவிக்க துடிப்பதால் தான். அவன் தன் பெண்களை மூடி வைக்க முயல்கிறான். அதனால் முதல் தவறு தன் மீதுதான். தன் பார்வை ஒழுக்கமாக இருந்தால். தன் பார்வைக்கு தான் பூட்டு போட்டு வைத்தால். அவன் பெண்களுக்கு ஏன் விலங்கு போட போகிறான். மூடியும் வைக்க மாட்டான். சிறை வைக்கவும் மாட்டான். என்று உணருகிற அறிவில்லாமலே இருந்த தற்குறித்தனத்தை தானே எதிர்ப்பாளர்கள் விமர்சிப்பது. விமர்சிப்பவர்களிடம் இருக்கக்கூடிய நியாயங்களை. உண்மை வாதங்களை உணர்ந்து. கி. வீரமணியைப் போல் பதுங்கிக் கொண்டால். ஈ.வே. ராமசாமிக்கு எஞ்சியிருக்கிற மான மரியாதையாவது மிஞ்சும். பதிலுக்கு பதில் பேச பேச பதிலடி தான் விழும். ஈ.வே. ராமசாமியை விமர்சிப்பவன். ஈ.வே. ராமசாமியை பூஜிக்கிறவனை விட நிறைய படிக்கிறவன். ஈ.வே. ராமசாமி குறித்து 4 பக்கங்கள் வாசித்தால். அதில் நிச்சயம் ஒரு முட்டாள்தனமாவது வெளிப்படாமல் இருக்காது. அது ஈ.வே. ராமசாமியை விசுவாசிக்கிறவனுக்கு தெரியவில்லை என்றால். அது அவன் அறிவு கோளாறு. நமக்கு தெரிகிறது என்றால். நம் அறிவு மேன்மைப்பட்டுள்ளது. சரியாக சிந்திக்கிறது என பொருள். ஒரு முட்டாள்தனமான முரண்பாட்டாளனுக்கு. எதிலும் 2 கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்த நபரையே யோக்கியன் என சுலபமாக உங்களால் நம்ப முடிந்து. வக்காலத்து வாங்க முடியுமென்றால். அதற்கு எம்மால் பதிலடி தருவதாயா கடினம்.